திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் விதத்துல தேசிய தலைவர் அப்படின்ற படத்தை இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்துல SSR சத்யா அவர்களுடைய தயாரிப்புல வெளிவர இருக்கு. தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் வெளிவருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பொய்யான கட்டுக்கதைகளை காட்சிகளாக வைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களையும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய அவங்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமாக இந்த படத்தில் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ முதல் சந்திக்கும் போது தேர்தல் நடைபெறுது 1936 கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து பெருந்தலைவர் காமராஜருடைய அம்மாவை சந்தித்ததாகவும் அவங்க இந்த மாதிரி சொன்னதாகவும் ஒரு பொய் தகவல்கள் அந்த காட்சி மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில காட்சிகள் கூட சர்ச்சை கிளப்பும் விதத்துல இருக்குதுன்னு சொல்றாங்களா? அது என்னென்ன காட்சிகள் சார்? அது பாத்தீங்கன்னா இப்ப அதாவது 1954 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு முன்பு மூத்த காங்கிரஸ் தலைவர் வரதராஜ நாயுடு அவர்களுடைய வீட்டுல முத்துராமலிங்க தேவர் ஐயாவை சந்தித்ததாகவும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு கேட்டதாகவும் அதற்கு இவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில இருந்தா ஓகே சரி, ஆனா படிக்காதவர்கள் முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு காட்சி வருது. 1952 நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது, அதே மாதிரி வேற கட்சிகளுக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்போ லோக்கல் அரசியல்ல நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணுங்கிற அடிப்படையில முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லலாம் அப்படிங்கிற வரலாற்று பதிவுலாம் இருக்கு. ஏதோ ஒரு புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் சார் படம் எடுத்திருப்பாங்க. அந்த புக்கு வரும்பொழுது அதை ஏன் நீங்க எதிர்க்கல? இல்ல, இது புக்குகள் நிறைய புஸ்தகத்துல கட்டுக்கதைகள் பொதுவா இருக்கு. புஸ்தகம் படிக்கிற பழக்கன்றது பொதுவா யாருக்கும் பெருசா இருக்காது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் விதத்துல தேசிய தலைவர் அப்படின்ற படத்தை இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்துல SSR சத்யா அவர்களுடைய தயாரிப்புல வெளிவர இருக்கு. அதோட ட்ரெய்லர் கூட நம்ம யூடியூப்ல பார்த்தோம். ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறமா அதுல சில காட்சிகள் நாடார் சமூகத்தை கொந்தளிப்புல ஆழ்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய சர்ச்சைகள் எழுந்திருக்கு. நீங்க ஒரு நாடார் சங்க தலைவரா இதை குறித்து என்ன பகிர்ந்துக்க விரும்புறீங்க சார்? தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் வெளிவருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பொய்யான கட்டுக்கதைகளை காட்சிகளாக வைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களையும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய அவங்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமாக இந்த படத்தில் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம் என்னென்னா, ஆட்டுக்குட்டி கதை அப்படிங்கிறது ஒரு கதை ரொம்ப வருஷமா சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஆட்டுக்குட்டி கதை 1957 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் முத்துராமலிங்க தேவர் சொன்ன ஒரு கதை. ஆனால் அதில் எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யான கதை அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் பல முறை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், சமூக வலைதளங்களில் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு புஸ்தகங்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1937 நடைபெற்ற முதல் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாக்காளராக ஆக்குவதற்கு அன்னைக்கு வரி இருந்தால் தான் வாக்காளராக முடிங்கிற அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அம்மாவை சென்று சந்தித்ததாகவும், நீங்கள் உங்கள் சொத்தை காமராஜர் பேருக்கு எழுதி கொடுங்க, அப்போ தானே அவர் வாக்காளராக தேர்வு செய்யப்படுவார், ஒரு எலெக்ஷனில் நிற்கக்கூடிய வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு அவங்க அம்மா என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை தேவரையா, காமராஜர் அரசியல் கட்சின்னு சொல்லி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காரு, அதனால் நான் எழுதி கொடுக்க முடியாது, எங்கள் சாதி சனத்தில் சொத்து இருந்தாலும் மதிப்பாங்கன்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு கதையை இவங்க நிறைய இடத்துல பரப்பி வச்சுருக்காங்க. இதில் உண்மையான சம்பவங்கள் என்னன்றது நம்ம விருதுநகரில் அவங்க உறவினர்கிட்ட விசாரிக்கும் போது 1925 அதாவது காமராஜருடைய தங்கை நாகம்மாள் அவர்களுக்கு 18 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் முதல் சந்திக்கும் போது தேர்தல் நடைபெறுது 1936 கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து பெருந்தலைவர் காமராஜருடைய அம்மாவை சந்தித்ததாகவும் அவங்க இந்த மாதிரி சொன்னதாகவும் ஒரு பொய் தகவல்கள் ஃபுல்லாக இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உண்மை மாதிரி தெரிஞ்சாலும் இது 100% பொய்யான விஷயம். அதே மாதிரி ஆட்டுக்குட்டி வாங்கி இவர் வாக்காளர் ஆக்கினாருங்கிற பொய்யை தாண்டி இந்த படத்துல ஒரு சின்ன கிளிப்பிக்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, காமராஜரை நாங்கள் வாக்காளராக்கி விட்டேன், வேட்பாளராக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு
பேச்சுலாம் அதில் வருது. முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்ற மாதிரி இதில் என்ன அப்படின்னா 1936 காமராஜர் ஐயாவுடைய கட்சி பொறுப்பு என்ன, முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரோட கட்சி பொறுப்பு என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1936 காங்கிரஸ் கட்சியினுடைய முதுகளத்தூர் வட்டார தலைவராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்தார். காமராஜர் ஐயா அதே 1936 மாநில செயலாளர் பதவிக்கு போயிட்டாங்க. மாநில செயலாளருக்கு ஒரு வட்டார காங்கிரஸ் தலைவர் எப்படி சீட்டு வாங்கி கொடுக்க முடியும், வேட்பாளராக நிறுத்த முடியுங்கிறது இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய கேள்வி. இப்போ ஒரு வட்டார தலைவருக்கு மாநில செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்தாருன்றது எல்லாரும் ஏற்றுக்கூட விஷயமா இருக்கும். ஆனால் வட்டார தலைவர் மாநில செயலாளருக்கு எப்படி வேட்பாளராக்க முடியுங்கிறது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது அதனால 100% பொய்யான தகவல்கள் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான காட்சிகள் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும். முத்துராமலிங்க ஐயா தேவரையா செஞ்ச சாதனைகள் எவ்வளவோ இருக்கு, அதை காட்சிகள் படுத்தி அதை வரலாறுல பதிவு பண்ணுமே தவிர ஒரு பொய்யான கட்டுக்கதையை ஏன் சொல்றீங்க அப்படிங்கிறது தான் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது, நாடார் சமுதாயத்துடைய கேள்வியாக இருக்கு. இது கடுமையாக தவறான காட்சிகள் நீக்கணும் அப்படிங்கிறது தான் நாடார் சமுதாயத்துடைய கோரிக்கை. அந்த காட்சி மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில காட்சிகள் கூட சர்ச்சை கிளப்பும் விதத்துல இருக்குதுன்னு சொல்றாங்களா, அது என்னென்ன காட்சிகள் சார்? அது பாத்தீங்கன்னா இப்ப அதாவது 1954 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு முன்பு மூத்த காங்கிரஸ் தலைவர் வரதராஜ நாயுடு அவர்களுடைய வீட்டில் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை சந்தித்ததாகவும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு கேட்டதாகவும் அதற்கு இவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்தால் ஓகே சரி, ஆனால் படிக்காதவர்கள் முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு காட்சி வருது. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா 1946 வரை பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையை ஏற்று காமராஜருக்கு கீழே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அதன் பிறகு அவர் ஃபார்வர்ட் பிளாக்குடைய மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு தமிழ்நாடு தலைவராக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. 52 நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, முதுகளத்தூர் கிராமப்புறம் பொது தொகுதி சட்டமன்றத்துக்கு இப்படி போட்டிடுறாங்க. இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் 11,883 ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தார் அப்படிங்கிறது வரலாறுல இருக்கு, தேர்வு ஆணைய புள்ளி விவரத்தில் இருக்கு. முதுகளத்தூர் தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலையும் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஐயா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று வரலாற்றில் இருக்கு. அப்போ அவர் பதவியை சட்டமன்ற பதவியை வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்ற ஒரு வரலாறு இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பொதுவா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிங்கிறது பெரிய பதவி, அந்த பதவியில தான் இருப்பாங்க. ஆனால் இவர் இருக்கிறாரு. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952 நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது, அதே மாதிரி வேற கட்சிகளுக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்போ லோக்கல் அரசியல்ல நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணுங்கிற அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன பண்றாரு, எம்பி பதவி ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ வர்றாரு. அன்னைக்கு 365 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா நிறைய பேர் 365 355 பொய்யான தகவல்களையும் முகநூல்களையும் சமூக வலைதளங்களையும் பேட்டிகளையும் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணைய பண்ணி போகிறதுல 375 அப்படிங்கிறது வரலாறு. அந்த சூழல்ல இவர் வேற ஒரு கட்சியுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி போய் ஆதரவு கேட்பாரு? இப்போ அவருடைய ஆதரவு உண்மையாக தேவைன்னா கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1952 ராமசாமி படையாச்சி அவர்களுடைய 19 தொகுதி தமிழ்நாடு உழைப்பர் கட்சியுடைய 19 தொகுதியை ஆதரவு பெற்றுட்டாங்க. மாணிக்கவேல் நாயக்கருடைய காமன்வெல்த் கட்சிக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியோடைய மெர்ஜி பண்ணிட்டாங்க. பல்வேறு சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூதறிஞர் ராஜாவை ஆதரிச்சு அவர் முதலமைச்சராக இருக்கார். இந்த இடத்துல காமராஜர் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திக்க வேண்டியது கிடையாது. ஆனா சில பேர் பொய்ய சொல்ற மாதிரி அவர் முத்துராமலிங்க தேவரை சந்திச்சாரு, பெரியாரை சந்திச்சாருலாம் சொல்றாங்க. பெரியாரே குடியாத்தம் தேர்தலில் நிற்கும் போது கூட காமராஜர் பார்க்கல சொல்லல அப்படிங்கிற வரலாற்று பதிவுலாம் இருக்கு. ஏதோ ஒரு புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் சார் படம் எடுத்திருப்பாங்க. அந்த புக்கு வரும்பொழுது அதை ஏன் நீங்க எதிர்க்கல? இல்ல, இது புக்குகள் நிறைய புஸ்தகத்துல கட்டுக்கதைகள் பொதுவா இருக்கு. புஸ்தகம் படிக்கிற பழக்கன்றது பொதுவா யாருக்கும் பெருசா இருக்காது. இப்போ முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வரலாறை விரும்பி படிப்பாங்களா அப்படின்னா ஒரு சில புஸ்தக ஆர்வலர்கள் படிப்பாங்களே தவிர எல்லாரும் படிப்பாங்கன்னா கிடையாது. இப்போ நாடார் சமுதாயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய சமுதாயம், அதே மாதிரி தேவர் சமுதாயம் பெரிய சமுதாயம். அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வரலாறை படிச்சிருப்பாங்க அப்படின்னா
படிச்சிருக்க மாட்டாங்க. அதுவே பெருந்தலைவர் காமராஜர் வரலாறு எல்லாரும் படிச்சிருப்பாங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. பார்க்கறது, சொல்றது, கேட்கறது, இதை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த படத்தினுடைய காட்சிகள் என்பது தேவையில்லாத ஒரு பெரிய தலைவர்களுடைய மத்தியில பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு களஞ்சொல் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்கன்றது வந்து தமிழ் சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள விரும்பல. இவர்கள் அந்த மாதிரி காட்சிகளை நீக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட இன்னொரு பெரிய காட்சி என்ன அப்படின்னா, 1952 தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு. அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ள கட்சியை காங்கிரஸ் கட்சி கூட இணைக்கிறதுக்கு நேருஜி அவர்கள் தூது அனுப்பினதாகவும் அதுக்கு வந்து 4 கேபினட் அமைச்சர் பதவி தரோன்னு சொன்னதாகவும் ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து எவ்வளவு பெரிய நகைச்சுவையான ஒரு வேடிக்கையான விஷயம். தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்தவர்கள், இந்தியாவிலே படித்த முன்னேறிய மாநிலம்னு சொன்னா தமிழ்நாடு. அந்த மாநிலத்திலிருந்து ஒரு படம் ஒரு தலைவரை பத்தி எடுக்கும்போது இந்த மாதிரியான பொய் கதையை ஒரு எம்பி இருக்கிறவருக்கு ஒரு கேபினட் கொடுக்கறதே பெரிய விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா கூட ஒரு கேபினட் அமைச்சர் கொடுக்கறதான சூழல் இருக்கு. அவங்க அன்னைக்கு மிகப்பெரிய அபரிதமான வெற்றி நேருஜி அவருடைய ஆட்சி காலத்துல, காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்ற காலத்துல முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வந்து கட்சியில இணைக்க சொன்னதாகவும் அதுக்கு 4 கேபினட், ஒரு எம்பி பதவி உள்ள கட்சிக்கு 4 கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கறதா இந்த படத்துல காட்சி வச்சிருக்காங்க. அதுவும் வெளியே இருக்கு. இது வந்து அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரியான காட்சியை பார்த்த உடனே அவங்களால ஜீரணிக்க முடியல. என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு பொய்க்கதைகளை வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில படத்துடைய இயக்குனர் எடுத்திருக்காரு. இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே ஊமை வெளிகள் போன்ற நல்ல படங்கள் எடுத்த இயக்குனர். இவங்க கட்டுக்கதையை போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து அதை வந்து மறுபார்வை பார்த்து இந்த மாதிரி காட்சிகளை வைக்கலாமான்னு சிந்திக்கணும். இப்ப நாளைக்கு இந்த படம் வெளியே வந்த உடனே இதுல உள்ள தவறுகளுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் கருத்தவா இருப்பா? இயக்குனர் தான் முழு பொறுப்பு. அப்போ இந்த மாதிரி பொய்க்கதைகளை, பொய்யான காட்சிகளை வைப்பதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய பார்வை. இப்போ ஏற்கனவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் ஆகட்டும், இந்த கலவரங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிற நிலையை நம்ம பாக்குறோம். இந்த சூழல்ல இது போன்ற ஒரு சாதிய தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தும்? இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய வாழ்க்கையில் செய்த சாதனைகளை சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாத பொய் தகவல்கள், பொய்யான காட்சிகள். ஐயா இமானுவேல் சேகரன் அவர் வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரையும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதியோர் தோற்றத்தில் காமிச்சிருக்காங்க. அவர் இருக்கும்போதே அவர் வயசு 33 தான். அவர் இராணுவத்திலிருந்து வந்தவர். இராணுவத்தில் வந்தவரை வந்து இந்த படத்தில் எப்படி ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இராணுவ உடையில் வந்து ஒரு சமாதான கூட்டத்தில் உட்காரு. இராணுவத்திலிருந்து வரவே ட்ரெஸ்ஸே அப்படியே போட்டுட்டா வருவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து திரைப்பட குழுவினர் உடனடியாக இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களிடையே புகழ பாடுற மாதிரி, அவர் செய்த சேவைகளை சொல்ற மாதிரி, அவர் செய்த சாதனைகளை வலியுறுத்துற மாதிரி காட்சிகளை வைத்தா நாங்களும் வரவேற்போம். முத்துராமலிங்க தேவர் ஐயா இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம அவரை போற்றுவோம், புகழ்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரியான பொய்யான கட்டுக்கதைகளை திரைப்படத்தில் கொண்டு வரும்போது இது வந்து கிட்டத்தட்ட 3 சமுதாயம் மனசு புண்படுற மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே ஒரு எம்பிக்கு 4 அமைச்சர் பதவிங்கிறது ஒரு வெக்கி தலைக்குளிர விஷயமா இருக்கு. இதெல்லாம் சரி செய்ய வேண்டியங்கிறது தான் எங்களுடைய பார்வை. தேசிய தலைவர் படம் குறித்த பல சர்ச்சைகளை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.